முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக்குவதற்கோ தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக்கவோ வேட்புமனு வழங்கவோ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தயார் இல்லை என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நியமித்த குழுவிடம் இது தொடர்பில் ஜனாதிபதி அறிவித்ததாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் கூறினார். அந்த குழுவினர் நேற்று ஜனாதிபதியை சந்தித்தனர். முன்னர் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து கலந்துரையாடலை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது கூறினார். எங்கே நிறுத்தப்பட்டது? ஜனாதிபதி ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டில் உள்ளார். மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் அவரின் நிலைப்பாட்டிலிருந்தே முன்னோக்கி செல்கின்றார். முன்னர் பிரதமர் பதவியை கேட்டனர். பிரதமர் பதவி வழங்கப்பட மாட்டாது என்று அவர் கூறினார். பின்னர் தேசிய பட்டியலை கோரினார். அதனையும் தருவதாக இல்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். வேட்பு மனுவை கோரினார். அதனையும் தர முடியாது என்றார். அதிலிருந்தே முன்னோக்கி செல்லுமாறு ஜனாதிபதி கூறியுள்ளார். හරිනේ එතනින්දලා ඉදිරියට මොනවද දෙන්නද මේ මන්ත්‍රීකම් කළා ඇමතිකම් කළා எதனை வழங்க வேண்டும்? பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், ஜனாதிபதியாக பதவி வகித்த பின்னர் மேலும் எதனை வழங்குவது? இலங்கை மக்கள் அனைத்தையும் வழங்கியுள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் பின்னோக்கி செல்ல மாட்டார். நல்லாட்சி ஊடாகவே முன்னோக்கி செல்வார். நிபந்தனைகள் இல்லை. நல்லாட்சியை விரும்பும் எவருக்கும் வர முடியும். மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவரின் குழுவினருக்கும் வர முடியும். எனினும் நல்லாட்சிக்குள்ளேயே வர முடியும். ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் அல்ல. பண்டாரநாயக்கவின் மரணத்துக்கு காரணம் அந்த கட்சியில் இருந்தவர்களே காரணம். இந்த ஜனாதிபதிக்கும் பிரச்சனைகளும் இடையூறுகளும் உள்ளன. ஜனாதிபதிக்கு சிறந்த மனோதிடம் உள்ளது. அதுவே குணாதிசயம். உடல் அல்ல, மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். ඒක තමයි පෞරුෂය කියන්නේ.